ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் உள்ள தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7ல் கவர் ஆகக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 60 கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஓல்டு புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக்கில் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. படிச்சுட்டு இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். முதுமொழி காஞ்சி டேஸ் நூல்களுள் ஒன்று. முதுமொழி காஞ்சி டேஸ் நூல்களுள் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் பி 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. முதுமொழி காஞ்சி 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. செகண்ட் கொஸ்டின். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எது? உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் டி குமரிக்கண்டம். தேர்ட் கொஸ்டின். கற்பாரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் எது? கற்பாரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ திரிகடுகம். ஃபோர்த் கொஸ்டின். அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் எது? அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். அகத்தியலிங்கம் செம்மொழிகள் என பட்டியலிட்ட மொழிகளில் பொருந்தாதவை எவை? ஸோ அகத்தியலிங்கம் செம்மொழிகள் பட்டியலிட்டிருப்பார். இதில் எது பொருந்தாத மொழி? ஸோ ஆப்ஷன் ஏ கிரேக்கம், பி லத்தீன், சி சமஸ்கிருதம், டி ஜப்பானியம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி ஜப்பானியம். ஸோ ஜப்பானியங்கிறது செம்மொழியாக பட்டியலிடவில்லை. ஸோ அகத்தியலிங்களுடைய செம்மொழியான பட்டியலிடப்பட்ட மொழிகள் என்ன அப்படின்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். சிக்ஸ்த் கொஸ்டின். அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு எது? அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடு. செவன்த் கொஸ்டின். அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி 10 அதிகாரங்கள். எய்த் கொஸ்டின். எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தொன்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி வள்ளலார். நைன்த் கொஸ்டின். உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ள நூல் எது? உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். 10th கொஸ்டின். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் பற்றிய கூற்றுகளை கவனிங்க. ஸோ கூற்று 1 பிறந்த ஊர் கூடலூர். கூற்று 1 சங்க காலத்துக்கு முன் வாழ்ந்தவர். ஸோ ஃபஸ்ட்டு முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா? ஸோ இந்த முதுமொழி காஞ்சி 14 கீழ்கணக்கு நூல்களுள் உண்டு. ஸோ இந்த மதுரை கூடலூர் கிழார் பிறந்த ஊர் கூடலூர்ன்றிருக்கு. கூற்று 2 சங்க காலத்துக்கு முன் வாழ்ந்தவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 என்ன தவறு அப்படின்னா சங்க காலத்துக்கு முன் வாழ்ந்தவர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஆப்ஷன் தான். ஆனால் இந்த முன்னும் பின்னும் மாறி இருக்குது. நீங்கள் சங்க காலத்து அப்படி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க இது கூற்று சரிதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் கூட நமக்கு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் 11வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கூற்று தான். கூற்று 1 ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு. கூற்று 2 வடமொழியில் ஒருமை இருமை பன்மை என 3 வகை எண்கள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 சரி 2 சரி. ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டும்தான் தமிழில் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா வடமொழியில் 3 வகை எண்கள் இருக்குது. அது என்னென்னா ஒருமை இருமை பன்மை. 12வது கொஸ்டின். முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை செய்யுள்கள் உள்ளன? முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை செய்யுள்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் டி 10 செய்யுள்கள். 13வது கொஸ்டின். செரு அடுத்தோள் நல்லாதன் என பாராட்டுவது எது? செரு அடுத்தோள் நல்லாதன் என பாராட்டப்படும் நூல் எது?
சரியான விடை ஆப்ஷன் சி பாயிரம். 14வது கொஸ்டின் ஒவ்வொரு திரிகடுகம் பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? ஒவ்வொரு திரிகடுகம் பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் டி 3 கருத்துக்கள். 15வது கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்றவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன். 16வது கொஸ்டின் திரிகடுகம் டேஸ் நூல்களுள் ஒன்று. திரிகடுகம் டேஸ் நூல்களுள் ஒன்று. திரிகடுகம் பார்த்திங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 17வது கொஸ்டின் தமிழச்சியின் கத்தி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழச்சியின் கத்தி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். 18வது கொஸ்டின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். 19வது கொஸ்டின் அரவரக்கோவையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? அரவரக்கோவையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 100 பாடல்கள். 20வது கொஸ்டின் தமிழ் குமரி கண்டத்தில் தோன்றியது என கூறும் நூல் எது? தமிழ் குமரி கண்டத்தில் தோன்றியது என கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தண்டியலங்காரம். 21வது கொஸ்டின் குறள் வெண்பாக்களால் ஆன நூல் எது? குறள் வெண்பாக்களால் ஆன நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 22வது கொஸ்டின் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கால்டுவெல். 23வது கொஸ்டின் சேரதாண்டவம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சேரதாண்டவம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 24வது கொஸ்டின் முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் சி காஞ்சி. 25வது கொஸ்டின் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்தனள் அமது இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்தனள் அமது இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 26வது கொஸ்டின் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை நூல். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறவுரை நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி திருக்குறள். 27வது கொஸ்டின் மருந்துக்கு பெயர் திரிகடுகம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். சரியான விடை ஆப்ஷன் சி சுக்கு மிளகு திப்பிலியில் ஆன மருந்துக்கு பெயர் தான் திரிகடுகம். 28வது கொஸ்டின் கூற்றுகளை கவனி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் அதிகம். கூற்று 2 தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு. கூற்று 3 தமிழில் பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி 2வது கூற்றும் 3வது கூற்றும் சரிதான். ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழில் உயிர்களுக்கு மட்டும்தான் பால் வேறுபாடு இருக்குது, பொருட்களுக்கு பால் வேறுபாடு கிடையாது. ஓகேங்களா? அப்போ கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் அதிகம் இருக்கு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. ஓகேங்களா? குறைவு. 29வது கொஸ்டின் திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி நல்லாதனார். 30வது கொஸ்டின் 20/4/1891 டு 21/4/1964 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் யார்? ஸோ இப்படியும் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஆண்டை கொடுத்துட்டு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 31வது கொஸ்டின் தமிழ் டேஸ் ஓசை மொழி. சரியான விடை ஆப்ஷன் சி
மெல்லோசை. ஓகேங்களா, தமிழ் மெல்லோசை மொழி. 32வது கொஸ்டின், முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார்? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார். 33வது கொஸ்டின், பாரதிதாசன் எழுதாத நூல் எது? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குடும்ப விளக்கு, சொர்ணகுமாரி, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. ஸோ இதில் பாரதிதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னா சொர்ணகுமாரி. ஸோ குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பெல்லாம் பாரதிதாசன் எழுதிய நூல்கள். இந்த சொர்ணகுமாரி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மு வரதராசனார். ஓகேங்களா, மு வரதராசனார் தான் வந்து சொர்ணகுமாரி நூலை வந்து எழுதியவர். 34வது கொஸ்டின், கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதுமொழி காஞ்சி. 35வது கொஸ்டின், தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது எது? தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையான எது? சரியான விடை ஆப்ஷன் பி, திருக்குறள். 36வது கொஸ்டின், சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். இவரை இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, திரிகடுகம். 37வது கொஸ்டின், இளமையை காட்டிலும் டேஸ் சிறந்தது என்கிறது முதுமொழி காஞ்சி. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது என்கிறது முதுமொழி காஞ்சி. 38வது கொஸ்டின், கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது என கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. 39வது கொஸ்டின், வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ் மொழி. 40வது கொஸ்டின், ஏங்கொழிநீர் ஞாலத் திருளக் கற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் றனையது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தண்டி அலங்காரம். 41வது கொஸ்டின், திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை உடைய நூல்? திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை உடைய நூல்? சரியான விடை ஆப்ஷன் சி, 100 வெண்பாக்கள். 42வது கொஸ்டின், தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழும் நூல்களில் சரியானது. தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழும் நூல்களில் சரியானது எது? சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு நூல். 43வது கொஸ்டின், பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் அது. சரியான விடை ஆப்ஷன் சி, நாஞ்சில் நாடு. 44வது கொஸ்டின், பாரதிதாசன் புலமை பெற்றிருந்த மொழிகள். பாரதிதாசன் புலமை பெற்றிருந்த மொழிகள். சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம். ஸோ இதில் எல்லாம் பாரதிதாசன் வந்து புலமை பெற்ற மொழிகள். உருது வந்து அவர் புலமை பெற்றது கிடையாது. 45வது கொஸ்டின், நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் யார்? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ரசூல் கம்சதேவ். 46வது கொஸ்டின், கற்றது கை மண்ணளவு என்று கூறியவர் யார்? கற்றது கை மண்ணளவு என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ஔவையார். 47வது கொஸ்டின், தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழும் நூல்களில் தவறானது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேற்கணக்கு நூல்கள் இருக்கிறது தவறு. மற்றபடி பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம், இறையனார் அகப்பொருள், சிலப்பதிகாரம். ஸோ இதெல்லாம் வந்து தமிழை செம்மொழியில் நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழும் நூல்களாகும். 48வது கொஸ்டின், கூற்று 1, பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலேயே இருந்தன. கூற்று 2, புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை, உருவகம் முதலிய அணிகளை பயன்படுத்தி தமிழில் பாடல்களை இயற்றியுள்ளனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி.
49வது கொஸ்டின் குறிஞ்சி திட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சி திட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன். 50வது கொஸ்டின் சிறு எறும்பும் அதன் கையினால் எண்சான் உடையது என்றவர் யார்? சிறு எறும்பும் அதன் கையினால் எண்சான் உடையது என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஔவையார். 51வது கொஸ்டின் தமிழ் மொழி அழகான சித்திர வேலை பாடமிந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யார்? தமிழ்மொழி அழகான சித்திர வேலை பாடமிந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கிரவுல். 52வது கொஸ்டின் தமிழ் படித்தால் எது பெருகும் என்கிறார் பெருஞ்சித்திரனார்? தமிழ் படித்தால் எது பெருகும் என்கிறார் பெருஞ்சித்திரனார்? அறம். தமிழ் படித்தால் அறம் பெருகும். 53வது கொஸ்டின் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி திரிகடுகம். 54வது கொஸ்டின் தண்ணீர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? தண்ணீர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம். 55வது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக. உவப்பு தலைக்கூடி டேஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சரியான விடை ஆப்ஷன் டி உள்ள பிரிதல். உவப்பு தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். 56வது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒருமைக்கண் தான் கற்ற டேஸ் ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஸோ குறள் தான். குறள் நல்லா படிங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறத தான் இல்லை அதிகாரத்துலேயும் உள்ள குறளை நல்லா படிங்க. சரியான விடை ஆப்ஷன் பி கல்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. 57வது கொஸ்டின் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். 58வது கொஸ்டின் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் என திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் என திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்வி. 51வது கொஸ்டின் மாறியுள்ள குறளை முறைப்படுத்தணும். ஸோ சரியான விடை நான் டேரெக்டாக சரியான குறளுக்கு போயிடுறேன் பாருங்கள். ஆப்ஷன் பி எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. மாறியுள்ள குறை தான் குறள் தான். ஏன் நான் அந்த மாறியுள்ளதை படிக்கலை அப்படின்னா அதை நான் ரீட் பண்ணேன்னா உங்களுக்கு அது மெமரி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் அதை படிக்கலை. நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா டி தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 16 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகேங்களா 60 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் 7th ஓல்டு புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்னா 8th நியூ புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ அதுலேருந்து தான் நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.